ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டே 4. இன்றைக்கி நம்ம டே டு டே லைஃப்பில் பேசுகிற வார்த்தைகளை எப்படி இங்கிலீஷில் பேசுகிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி நான் ஒரு 15 சென்டென்சஸ் கொண்டு வந்திருக்கேன், சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா, நான் ஒத்துக்கொள்கிறேன். சரிப்பா, நீ சொல்கிற விஷயத்த நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. ஸோ அதே எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஐ அக்ரி. நான் ஒத்துக்கொள்கிறேன். சரி, நான் ஒத்துக்கிறேன். ஐ அக்ரி. என்ன கவனி தம்பி, இங்கே பாரு அப்படின்னு சின்ன பசங்க என்ன கவனி அப்படின்னுவோம்ல. அதை எப்படி சொல்லலாம்? லிசன் டு மீ. இங்கே என்ன பாரு. அடுத்து, இது உண்மையா அப்படின்னு சொல்லுவோம்ல. இஸ் இட் ட்ரூ. இது உண்மையா? இஸ் இட் ட்ரூ. இருக்கலாம், மேபி. நான் இல்லை. ஐயோ, நான் இல்லைப்பா, அதை உடைச்சது வேற ஆகணும் அப்படின்னு ஏதாவது ஒன்று நினச்சி அப்படின்னா அது நான் இல்லை அப்படின்னு சொல்லுவோம்ல. அது நாட் மீ. நான் இல்லை அப்படின்னு, நாட் மீ. அடுத்து, சத்தமாக பேசு அப்படி. நீ பேசுறதே எனக்கு சுத்தமாக கேட்கல, சத்தமாக பேசு அப்படின்னு. இந்த வீடியோவில் நான் பேசக்கூட சத்தமாக கேட்காதுன்னு நினைக்கிறேன். சத்தமாக பேசு. ஸ்பீக் லவுட்லி. சத்தமாக பேசு. ஸ்பீக் லவுட்லி. எனக்கு வேணாம். இப்போ எதாவது நமக்கு பிடிக்காத விஷயங்களை கொடுத்தாங்க அப்படின்னா, எனக்கு வேணாம்ப்பா, நீயே வச்சுக்க, இல்லை நீயே சாப்பிட்டுக்க, எனக்கு வேணாம், எனக்கு பிடிக்காது, எனக்கு வேணாம். ஐ டோன்ட் வாண்ட். சோம்பேறியாக இருக்காத, கொஞ்சமாக சுறுசுறுப்பாடுறா அப்படின்னு சொல்லுவாங்க. சோம்பேறியாக இருக்காத. டோன்ட் பி லேசி. அமைதியாக இரு. சும்மா வளன்னு கத்திட்டு இருக்கீங்களே, கொஞ்ச நேரம் அமைதியாக இரு அப்படின்னு. கீப் குவாய்ட். ப்ளீஸ் கீப் குவாய்ட். அது ரொம்ப பொலைட்டாக சொல்லணும் அப்படின்னா சொல்ல போகிற ஆளை பொறுத்து இருக்குது. ப்ளீஸ் கீப் குவாய்ட். சின்ன பசங்க அப்படின்னா கீப் குவைட்னே சொல்லிக்கலாம். என்ன தொடாத. அடிக்கிற வெயிலுக்கு பக்கத்துலேயே வராங்க ஆகணும் அப்படின்னா நம்மளை தொடுவோம். அது என்னை தொடாத. டோன்ட் டச் மீ. என்ன தொடாத. டோன்ட் டச் மீ. கவலைப்படாத வடிவேலு. கவலைப்படாத. டோன்ட் ஃபீல். கவலைப்படாத. டோன்ட் ஃபீல். தம்பி, நீ ரொம்ப என் டைம் வேஸ்ட் பண்ணுற, ஸ்ட்ரெயிட்டாக கண்டென்ட்டுக்குள்ளவா அப்படின்னு சில வீடியோக்கெல்லாம் பார்க்கும்போது அப்படி தான் இருக்கும். நேரத்தை வீணாக்காத, விஷயத்துக்கு வா அப்படின்னு. நேரத்தை வீணாக்காத. டோன்ட் பி வேஸ்ட் டைம். அதாவது நேரத்தை வீணாக்கிட்டு இருக்காத அப்படின்னு வரும். நேரத்தை வீணாக்கிட்டு இருக்காத அப்படி. டோன்ட் வேஸ்ட் டைம் இல்லாட்டினா டோன்ட் பி வேஸ்ட் டைம். நேரத்தை வீணாக்கிட்டு இருக்காத அப்படின்னு. என்ன நம்பு, கண்டிப்பாக இந்த வேலையை நான் முடிச்சிடுவேன், கவலையே படாது, என்ன நம்பு. பிலீவ் மீ. என்ன நம்பு. பிலீவ் மீ. முன்னாடி போ. கூட இருக்கிறதே ஒரு வழிப்பாதை. இந்த ஒரு வழிப்பாதையிலே 2 பேர் நடக்க முடியாது, நீ போ முன்னாடி அப்படின்னா. கோ ஃபார்வர்ட். முன்னாடி போ. கோ ஃபார்வர்ட். வேகமாக நட. நீ நடக்கங்குள்ளே விடிஞ்சிரும் போல கேடு. வேகமாக நடப்பா. வாக் ஃபாஸ்ட். வேகமாக நட. வாக் ஃபாஸ்ட். அவ்வளோதான். இன்றைக்கி 15 சென்டென்சஸ் நம்ம பார்த்துருக்கோம். இதில் எத்தனை சென்டென்சஸ் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இல்லை இப்போ தான் நீங்கள் நியூபி அப்படின்னா, நான் இதை கொஞ்சம் நான் லேர்ன் பண்ணியிருக்கேன் ப்ரோ அப்படின்னா நல்ல விஷயம். கமெண்ட்ஸில் நல்லது, தேங்க்ஸ் ப்ரோ, ஏதாவது ஒன்று சும்மா இந்த விஷயங்கள் நான் கற்றுருக்கேன் அப்படின்னு சொல்லுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோஸ்க்கு வெயிட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோஸ்லாம் வந்துகிட்டே இருக்கும். கீப் லேர்ன்.